சொரியாசிஸ் என்கின்ற சர்ம நோயை பற்றிய விவரங்களையும் அதை ஆயுர்வேத சிகிச்சையின் மூலம் எவ்வாறு குணப்படுத்த முடியும் என்பதையும் இந்த குறும்படத்தின் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சொரியாசிஸ் நோயை குணமாக்க ஆயுர்வேதம் மட்டுமே ஒரு வரப்பிரசாதம். சொரியாசிஸ் என்கின்ற இந்த சரும நோய் பலருக்கு உள்ளது. அவர்களின் மனங்களில் எல்லாம் இந்த நோய் மற்ற சரும நோய்களை விட வித்தியாசமாக ஏன் உள்ளது, எப்படி ஏற்படுகிறது என்கின்ற கேள்வி உள்ளது. பொதுவா மக்களுக்கு ஏற்படும் சரும நோய்கள்னு பாத்தீங்கன்னா ஸ்கேபிஸா இருக்கும், இல்ல எக்ஸிமாவா இருக்கும். இதுக்கு ஆயுர்வேதப்படி விளக்கம் அளிக்கணும்னா, அதாவது இது எப்படி ஏற்படுதுன்னு தெளிவாக்கணும்னா, இது கெட்ட ரத்தத்தினால உண்டாகுதுன்னு சொல்றோம். ஆனா சொரியாசிஸ் நோய் கெட்ட ரத்தத்தினால வர நோய் கிடையாது. அதாவது சொரியாசிஸ் அப்படின்னா அதிகப்படியான தோல் அணுக்களுடைய வளர்ச்சின்னு அர்த்தம். அதனாலதான் மற்ற சரும நோய்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது சொரியாசிஸ் ரொம்ப வித்தியாசப்படுது. சொரியாசிஸ் சரும நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நோயை பற்றிய விவரம் முழுமையாக தெரியுமா? அதை பாதிக்கப்பட்டவரிடம் கேட்டால்தான் தெரியும். எனக்கு வந்த நோய் என்னன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு கேட்டப்போ அது அது அலர்ஜியால வந்த நோய்னு சொன்னாங்க. அதாவது சாப்பாட்டை கூட நிம்மதியா சாப்பிட முடியாம அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எல்லாரும் இதையே சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க குடும்ப மருத்துவர் ஒரு சில மாத்திரைங்களை கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் உடம்பெல்லாம் படபடையா வந்துருச்சு. சொரியாசிஸ் நோய் ஒருவரது உடலில், குறிப்பாக சருமத்தில் திடீரென்று தோன்றுவதில்லை. 2-3 கட்டங்களை தாண்டி நீங்கள் அறியாதவாறு மெதுவாக படிப்படியாகத்தான் அதன் தீவிரம் வெளிப்படுகிறது. தலையிலிருந்து உதிர்ற அழுக்கு இல்ல பொடுகு பார்க்கறதுக்கு பெரிய செதில் செதிலா தெரிஞ்சாலோ, அது கூடவே கண்ணெரிச்சல் பயங்கரமா இருந்தாலோ, உடம்பு வலி இருந்தாலோ, இல்லனா மூட்டுகள் எல்லாம் கடுமையா வலிச்சா நாம சொரியாசிஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதை நாம உறுதிப்படுத்திக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம உடனே ஒரு நல்ல மருத்துவரை அணுகி நமக்கு வந்திருக்கிறது சொரியாசிஸ் நோயா இல்ல பொடுகா அப்படிங்கறத நாம அவர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தனது உடலில் ஓரிரு படைகள் தோன்றியவுடன் பாதிக்கப்பட்டவர் மிகவும் குழம்பி பயந்து விடுகிறார். இதை குணமாக்க யாரை அணுகலாம், யாரை அணுகக்கூடாது என்று தீவிரமாக ஆலோசிக்க ஆரம்பிக்கின்றார். இப்படி கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களை ஆயுர்வேதத்தால் குணப்படுத்துவது எப்படி என்று டாக்டர் பிரமோத் அம்பல்கர் ஆயுர்வேத முறைப்படி வழிகாட்டுகிறார். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விரல்களில் அரிப்பு எடுத்துச்சு. நான் டாக்டரை போய் பார்த்தேன். அவர் இதை பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னார். நான் அவர்கிட்ட இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனான்னு கேட்டேன், இல்லை வேற நோயான்னு கேட்டேன். அதுக்கு அவர் இது சரும நோயின்னு சொன்னார். இந்த சரும நோய் குணமாகறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டேன். இது குணமாகறதுக்கு ஒரு நீண்ட நாள் பிடிக்கும்னு சொன்னார். சொரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவரது குடும்பத்தாரின் பராமரிப்பும் அரவணைப்பும் மிக மிக அவசியம். சொரியாசிஸ் நோய்க்கு ஆயுர்வேதம் ஒரு வரப்பிரசாதமாகும். சொரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு ஆயுர்வேத சிகிச்சை முறையால் குணமடைந்த பலர் இதற்கு சாட்சியாக உள்ளனர். சொரியாசிஸ் என்றவுடன் பயம் கொள்ள வேண்டாம், கலக்கம் வேண்டாம். உணவு முறைகளில் கவனமாக இருந்து ஆயுர்வேத சிகிச்சையை மேற்கொண்டால் குணமடைவது நிச்சயம். சொரியாசிஸ் ஒரு வகையான சரும நோய். நீங்கள் இந்த நோயால் அவதிப்படுகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் அணுக வேண்டிய முகவரி. மேலும் விவரங்களுக்கு இந்தியன் சொரியாசிஸ் ஃபவுண்டேஷன், பிரசித்தி 76/1/7, 27th மெயின், 7th A Cross, opposite Congress Office, Sector 1, HSR Layout, Bangalore 560102. Telephone number 080-2258-9083, 2258-9084. Mobile number 9986699867. Website www.healsoriasis.com. Email address arcbangalore@ymail.com.